சென்னையில் மீண்டும் தலை தூக்கும் பைக் ரேஸ் சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். தற்போது பைக் ரேஸில் ஈடுபட்டவர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? முழு விவரங்கள். சென்னையில் பைக் ரேஸுகளை தடுப்பதற்காக போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த போக்குவரத்து போலீசாரின் இந்த கெடுபிடிகளை மீறியும் சில இளைஞர்கள் அவ்வப்போது இந்த முக்கியமான சாலைகளான இந்த மெரினா காமராஜர் சாலை, அண்ணா சாலை, என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் சாலை ஆகிய பகுதிகளில் பைக் ரேஸ் மற்றும் வீலிங்கல்ல ஈடுபடுவது வழக்கமாகி வருகிறது. அதே போன்ற ஒரு வீடியோக்கள் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இன்ஸ்டாகிராம்ல அந்த இளைஞர்கள் இது போன்ற பைக் சாகசம் மற்றும் வீலிங்ல ஈடுபட்டு அந்த வீடியோக்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டு லைக்ஸ்க்காக பதிவிட்டுள்ளனர். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக சுமார் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்துல ஒரு 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முக்கியமான சாலைகளான இந்த மவுண்ட் ரோடு மற்றும் இந்த காமராஜர் சாலைகள்ல அதிவேகமாக பயணிப்பதும் கும்பலாக சென்று பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில இந்த பைக் வீலிங்கள்ல ஈடுபட்டு வருவதும் இந்த காட்சிகள்ல பதிவாகி உள்ளது. மேலும் இது மட்டுமின்றி அவ்வப்போது அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்ட போது அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில ஆக்சிலேட்டர்களை முறுக்கியும் அவர்கள் இது போன்ற சாகச இதுல பங்கேற்று வருவதும் தற்போது அந்த வீடியோவானது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது. மேலும் இவர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற சில சமூக வலைதள வாசிகளும் அதற்கு கமெண்ட் செய்து வருகின்றனர். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருவதால போக்குவரத்து போலீசார் அந்த இருசக்கர வாகனத்துல பதிவான பதிவெண்களை வைத்து தற்போது அந்த இளைஞர்களை பிடிக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வீடியோக்கள் பகிரப்படும் பட்சத்துல அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன்.